எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து இந்த ரொம்ப ஜனரஞ்சகமான அரசியல் படங்கள் பார்க்கறதுக்கு பிடிக்கும். சக்தி திருமகனும் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் தான். எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு. இந்த சில கதைகள் வந்து நமக்கு அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும். அதை நம்ம எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும் போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும். இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. அருவி வாழ் படங்கள் வந்து நானும் ஷெல்லி ரேமண்ட் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். திருப்திகரமாக வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரோட பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விஜயானி சார், ஹாப்பி பர்த்டே சார். சார் வந்து பல ஆண்டுகளாக ராவும் பகலுமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைச்சது. அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு. இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக, ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமாக இது வந்திருக்கு. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை